தவிர்த்ததுனால கர்த்தருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஆவியானவர் நடத்தப்படும் பொழுது நம்ம புதிதாக மாறுவோம். நம்முடைய வாழ்க்கை புதுசாக மாறணும். எல்லாமே பாருங்கள், பிசாசானவன் நம்ம ஆண்டவரோடு கூட இடைப்படும் போது பிசாசு நமக்கு எதிராக நின்று நிறைய சோதனை வேதனைகள்லாம் நமக்கு தாக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும்போது ஆண்டுடைய ஆவியானவர்களோடு கூட இருந்து நம்ம நடத்துறதை நம்ம பார்க்கலாம். நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டுடைய ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையெல்லாம் புதுசாக மாறுறதுக்கு அவரை அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். இந்த நாட்கள் அப்படி தான் அந்த தலைப்பில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு பெரிய ஊழியக்காரர் காரியங்களில் நடந்த சம்பவத்தையும் வசனத்தையும் வச்சு நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஜெயிப்போம். நல்ல தகுப்பனே சித்திர சுவாமி, ஆவியானவர் எங்களை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறவராக, எங்களுடைய சரீரத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம சித்திர சுவாமி, உங்களுடைய சம்பவத்தையும் நாங்கள் வசனத்தையும் தியானிக்கும் போது எங்களோடு கூட பேசணுமா ஜெபிக்கிறாண்டவரை. அந்த விசுவாசத்தை தாங்க, அந்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. இன்னும் அதிகமாக உங்களுடைய பாதையில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிற விஷயங்கள் அப்படி செய்யப்போதான் நன்றி செலுத்தும். துதிகன மாயமெல்லாம் அமர்ந்து செலுத்தும். எது செலுத்தும் நாம் நாட்டில் நம்ம தியானிக்க போகிறது ஆவியானவர் புதிதாக்குறவர். நம்மளை புதுசாக ஆவியானவர் தான் நம்மளை மாற்ற முடியும். நம்மளாக மாறிலாம் நம்ம சரியான பதிலில் போகவே முடியாது. அதனால் ஒரு சம்பவத்தை தான் நம்ம ஒரு பெரிய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். சார்லஸ் பின்னி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஊழியங்கள் பண்ணவங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறையா புஸ்தகங்கள்லாம் நம்ம படிக்கணும். அவர் மனம் திரும்பி முதல்லலாம் மனம் திரும்பாமல் அவர் ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்காரு வாழ்க்கையில். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சு தான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்காரு. அப்போ அவங்க எப்படி இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவங்கள தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாருன்னா அவங்கள கொண்டு போய் கரெக்டான பாதையில் நடத்தி யாரை கொண்டு நடத்தணுமோ அவங்கள கொண்டு போய் நடத்துறதுக்கு அவர் வல்லமுள்ள ஆண்டவர். ஏன்னா நம்முடைய விருப்பத்தின்படி நம்ம எப்படியோ நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டுடைய திட்டம் நிறையா பெரிய காரியங்களை செய்யும்னு சொல்லி நம்ம இந்த தேவ மனுஷன் மூலமாக நம்ம தியானிக்கலாம். இவர் மனம் திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர், பெரிய வழக்கறிஞராக இருந்து அவர் வாழ்ந்தார். அவர் இந்த அந்த ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி இந்த குகைக்கில் அந்த மாதிரிலாம் போய் ஜெபிக்கிற வழக்கங்கள் நிறைய இருந்துக்குது. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழையாக இருக்கவங்க அவங்கெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி நம்ம கூடி ஜெபம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நிறையா எங்களுக்கு மாற்றம் நடந்திருக்கு, எங்களுக்கு சுகம் கிடச்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறத கேட்பாராம். இவர் கேட்கும்போது பார்த்திங்கன்னாக்கி ஜெபித்த மக்கள்லாம் தனித்தும் ஜெயிப்பாங்க, கூட்டமாக ஜெயிக்கும்போது இவர் என்ன செய்வாராம், கேலி பண்ணுவார். இவர் மற்ற காரியங்களை இவருக்கு அது பிடிக்காமல் இருந்ததுனால இவங்க ஜெபம் பண்ணுறது தனியாக ஜெபம் பண்ணி எனக்கு சுகம் கிடச்சிருக்கு, இல்லாட்டா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணும்போது கூட்டமாக மக்கள்லாம் போயிட்டு வரதை பார்த்து இவர் கேலி செஞ்சுருக்காரு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் பாருங்க இவரை தொட்டதுனால இவர் என்ன செய்தார், இவர் புதுசாக மாற்றப்படுதார். அதான் அவர் ஆண்டவரோட பாதத்தில் சமர்ப்பித்து நான் உமக்கு விரோதமான காரியங்களை தான் அந்த மக்கள் ஜெபிச்சு சொல்கிறத நான் கேள்வி பண்ணி உமக்கு விரோதமாக நான் பேசினேன். அதனால் என்னை நான் முழுசாக உங்கள்கிட்ட அர்ப்பணிக்க ஆண்டவர். அதனால் நான் இந்த வேலை இதெல்லாம் விட்டுட்டு நான் வேறு காரியங்கள் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போகிறாங்க பார்த்திங்களா, மக்கள் ஜெபித்தாங்க பாருங்க. அவங்க கூட அவர் போய் ஜெபிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போய் அங்கே ஆண்டவரை சந்திக்கார். ஏன்னா எந்த இடத்துல ஆண்டவர் சந்திக்காருன்னு பாருங்கள். எந்த இடத்துல அவர் கேலி பண்ணி அந்த மக்களை பதிவிச்சு நீங்களாம் ஜெபித்தாங்கன்னு சொல்கிறீங்க, ஏன்னா ஆலயத்தில் போய் ஜெபிக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி கோயிலில் போய் ஜெபம் பண்ணுங்க, அங்கே கூட்டமாக ஜெபம் பண்ணுறீங்க, அப்புறம் இங்கே தனிச்சு ஜெபம் பண்ணுறீங்க, அதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன காரியங்கள்லாம் தவறு அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் போய் அவங்க ஜெபிச்சவங்க கூட ஜெபித்ததுனால ஆண்டவரால் சந்திக்கப்படுதார். அந்த வாழ்க்கையை பூராத்தையும் என்ன செய்தார், ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கார். ஏன்னா நீங்கள் தான் எல்லாம் எனக்கு இது பெரிய காரியங்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, எனக்கு எப்படி நான் உங்களை சந்தித்தேன் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட அர்ப்பணிக்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நொறுங்குண்ட உடையவராக அந்த இடத்த விட்டு போகிறாரம்மா. ஏன்னா ஆண்டவர் எப்போவுமே தொடும்போது ஒருத்தரை தொட்டார்னே அவங்கள அழைப்பை வச்சுக்கிட்டு அவங்கள தொட்டு அவங்கள கடைசி வரை அவளை நடத்தக்கூடிய காரியங்கள் செய்வார். இப்போ இவர் நொறுங்குண்ட உடையவராக அந்த ஒரு மன உருக்கம் உள்ளவராக வீட்டுக்கு திரும்பி போகிறாரு. போனோடனே அந்த குளிர்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த வெளிநாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர் கண்டே ஒரு
இது வச்சு விறகுலாம் வச்சு இந்த குளிர் காயறதுக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுருக்க ஒரு போட்டு அந்த நெருப்பு எரிஞ்சிகிட்டே இருக்கும். அந்த சுவால மத்தியில் வந்து கிறிஸ்துவின் பாசம் மிகுந்த அந்த முகத்தை வந்து பார்க்காது. ஆண்டவர் வந்து அவரை வந்து அவர் வந்து தரிசிக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இந்த மோசையை கூட பேசினார்ல, அக்கினி சுவாலை அக்கினி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அது வந்து இந்த முள்ளு செடியில் எரியாமல் இருக்கிறத பார்ப்பார். ஏன்னா பச்சை முள்ளு செடி இப்படி எரிக்கிறது மாதிரி இருக்குது, ஆனால் எரியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதில் தான் ஆண்டவர் பேசுவார் மோசை கூட. அது மாதிரி இவரும் இந்த நெருப்பு எரிக்கிறதுல வந்து பார்க்கறான் ஆண்டவருடைய முகம் அவருடைய இதில் பார்த்து அவர் வந்து ஐயோ ஆண்டவர் நம்மளை வந்து பார்க்குற மாதிரி நம்ம அவருடைய முகத்தை பார்க்கமே அப்படின்னு சொல்லி அந்த அக்கினியை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து நம்ம திடீர்னு ஒரு முகத்தை பார்த்தோம்னா இங்கே ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்குது, அதில் வந்து ஒரு முகத்தை பார்த்தோம்னாக்கி நமக்கு பயம் வரும் பார்த்திங்கன்னா. அது மாதிரி திடுக்கிடுதாரு. ஏன்னா எத்தனையோ படித்தவர் எல்லாம் தைரியமாக இருந்தவர் தான், ஆனால் பயந்துருந்தார். பயந்தோடனே அந்த அந்த ஆண்டவருடைய பார்வையை வந்து அவர் பார்க்காரு. இயேசுவின் அன்பு பார்வை வந்து அவருடைய உள்ளத்தை உருக்குது. உருகி அந்த சன நேரத்துலேயே அவர் வந்து அவர்கிட்ட தம்முடைய ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா பரிசுத்த ஆவியினால் அவர் வந்து நிறைக்காரு. நிரப்பி அதுக்கு பிறகு நிறைய காரியங்கள் வந்து அவருக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து கொடுக்காரு. ஏன்னா தரிசித்து ஆவியானவரால் அர்ப்பணித்து அவர் வந்து ஆண்டவரால் நிரப்பப்பட்டு அவர் வந்து ஊழியத்துக்கு வராரு. இந்த ஊழியத்துக்கு வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அவர் பரிகசித்தவர், மற்றவங்களுக்கு சொன்னதெல்லாம் கேட்காதவர், ஆனால் அந்த இடத்துக்கு கொண்டு போய் எப்படி ஆண்டவர் நடத்த நம்மளை வந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நமக்கு திருப்பம் வரணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை வாழ்க்கையை வந்து திருப்பத்தை கொண்டு வந்து நம்மளை புதுசாக மாற்றி நம்மளை வந்து நடத்துவாருங்க விசுவாசத்தை இன்றைக்கி நமக்கு கொண்டு வரணுங்கிறது தான் அந்த தேவ மனுஷன் மூலமாக நம்ம படிக்கக்கூடிய காரியங்கள் கற்றுக்கிடணும். அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஒரே மனுஷனுடைய மன புதிதாக்கப்படுத்துகிற இந்த வாழ்க்கையெல்லாம் அவங்க வந்து மாறினாங்களாமா. ஏன்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து அவர் சுவிசேஷத்தை இந்த ஆண்டவரை பற்றி அவரை தரிசித்தது, அவரை எப்படி அவர் தொட்டார் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் வந்து அறிவிக்கும் போதே நிறைய மக்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆண்டவருடைய அன்பை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருந்தாரு. இந்த மன உருக்கம் இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி பரிசுத்த ஆவியினால் கொடுத்த ஒரு அன்பு. யார்கிட்டையும் வந்து ஒரு வேண்டாத காரியங்களை பேசுறதே கிடையாது. எப்போ அவர் வந்து ஜெபிக்கும்போது கேலி பண்ணாருன்னு நம்ம பார்க்கோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எது தொடுதாருனாக்கி அந்த மாதிரி இருக்கிற மனுஷனை வந்து அன்புள்ள மனுஷனாக மாற்றுறாரு. அவருடைய உள்ளத்தில் இறங்கி அவர் வந்து எப்படி கிரியை பண்ணுதாருன்னு பாருங்கள். அப்படி இருக்கும்போது அப்படி வந்து அவர் லட்சக்கணக்கான மக்களை அவர் வந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அவர் புதிதாக மாற்றக்கூடிய ஒரு காரியங்களை செய்தார்னு சொல்லி ஊழியத்தில் நம்ம பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு தொழிற்சாலைக்கு போகிறாரு. தொழிற்சாலையில் வந்து கூட ஏதோ ஒர்க் பண்ணுறவங்க கூட்டிலாம் போவாங்க பார்த்திங்களா, ஜெபிக்கிறதுக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி போகும்போது ஒரு தொழிற்சாலைக்கு போயிருக்காரு. அங்கே வந்து ஒரு பெண் வந்து தொழில் செய்கிறவா, அந்த இடத்துல தொழில் செய்கிற ஒரு பொண்ணு வந்து இவரை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்கா. கிண்டல் பண்ண இவர் ஜெபம் பண்ணுறது மற்ற காரியங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான காரியம். யாரையுமே வந்து கடிந்து பேசுறது கிடையாது, அன்பாக பேசியிருக்காரு. அப்போ ஒரு வித்தியாசமாக இருக்கும்போது அவள் வந்து கிண்டல் பண்ணியிருக்கா. அப்போ வந்து அதுக்கு அவர் வந்து கோவப்படாமல் அவளை பார்த்து ஒரு சிரிச்சிட்டு அந்த ஒரு சின்ன நம்ம பார்ப்போம்ல, யாரும் என்னன்னு சொன்னாங்கன்னாக்கி அவங்கள கோபமாக பேசுறதும் அப்புறம் சிரிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் பாருங்க, அந்த மாதிரி இவர் செஞ்சுருக்காரு. அவ்வளவுதான். அவ்வளோ செஞ்ச உடனே அப்போது ஆண்டவருடைய அன்பு அவருடைய உள்ளத்தில் வந்து ஊற்றப்பட்டிருந்தது ஆவியானவரால். அதனால தான் இந்த காரியங்கள் நடந்ததுங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையிலே இது வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கலாம். அவர் அன்பாக பார்த்து ஒரு பார்வை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போன உடனே அவ்வளோதான் அந்த பொம்பளைக்கு வந்து மனம் உடஞ்சி அழ ஆரம்பித்து அடுத்து அங்கே வேலை செய்தவங்க எல்லாரும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அவங்க பார்வை பூரா இவ மேலே விழுது, என்ன இப்படி கதறி அழுதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நகரம் முழுதும் அந்த நகரத்தில் இருந்தவங்க அங்கெல்லாம் பரவி சார்லஸ் பின்னின் தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை வந்து அவர் வச்சுருக்காரு. அவர் நம்மளை பார்த்தாலே போதும், நம்மளை வந்து அவர் பெரிய பிரசங்கம் பண்ணே அவசியம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை மாறிடும், நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வையின் மூலமாக அவர் பேசக்கூட செய்ய வேண்டாம், அவர் பார்த்து சிரித்தாலே போதுமா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னாக்கி நிறைய பேர் மனம் திரும்பினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம ஒரு மனுஷன் வந்து எப்படி இருந்திருக்காருன்னு பாருங்கள். அப்படியே ஆண்டவர் வந்து அவருடைய உள்ளத்தில் அவருடைய அன்பை ஊற்றி நடத்தணும்னு சொல்லி ஆவியானவர்னால நடத்துனதுனால
இத்தனை காரியங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து இவர் வாழ்க்கையில் என்ன செஞ்சார்? ஆண்டவர் ஆவியானவரை ஊற்றி அன்பை ஊற்றி அந்த உள்ளத்தில் வந்து அவருடைய புதிதாக்குதல், அந்த யார்கிட்ட போய் பேசினாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கை வந்து புதுசாக மாறிடணும் அப்படிங்கிற ஒரு ஆவியானவர் தூண்டுதல் வந்து அவரோட இருந்ததுனால அவர் எங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும் சரி நூற்றுக்கணக்கான மக்களை வந்து ஆண்டவர்களை இழுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றி ஊழியம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன ஆண்டவர் அழைப்பு தந்திருக்காரோ அதை வந்து நாம் செய்து முடிக்க எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் சரி, என்ன காரியங்கள் பிசாசு என்ன காரியங்கள் செஞ்சாலும் சரி, நாம் அதுக்கு பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மளை என்ன வச்சுருக்காரோ, என்ன திட்டத்துக்கு வச்சுருக்காரோ அதை நடத்தி நம்மளை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால நாம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிடணும். முழுவதுமாக அர்ப்பணிச்சுட்டா நம்முடைய வாழ்க்கையை புதுசாக மாற்றுறதுக்கு நம்மளால் முடியாது. அவர் புதுசாக மாற்றுறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க நோயாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் வந்து ஆவியானவர் நம்மளை புதுசாக மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் புதுசாக மாற்றி அவருக்கு பிள்ளையாக மாறதுக்கு இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை நடத்துவார். இப்போ 2 கொரிந்தியர் 4:16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 2 கொரிந்தியர் 4வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 2 கொரிந்தியர் 4வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் நீங்கள் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நம்ம வந்து அவர் நம்மகிட்ட வரும்போது நம்ம மனுஷன் இருக்கவ நம்ம வந்து அந்த வேண்டாத காரியங்கள்லாம் புறம்பாக போய் நம்ம ஆண்டவருடைய அவர் புதிதாக்குறதுனால அந்த வாழ்க்கை வந்து புதிதாக மாறணும். அவர் தான் நம்மளை மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த வசனத்தையும் நம்ம தியானிப்போம். அவர் வந்து புதிய வாழ்க்கையை தருகிறவர் நமக்கு வந்து. அதனால் இந்த தேவ மனுஷன் மூலமாக எப்படி நடத்தினாரோ அதுபோல் நம்மளும் அர்ப்பணித்து ஜெயிப்போம். நம்மளை கொண்டு என்ன செய்ய ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காரோ அது வந்து நம்மளை நடத்தி சென்று நம்மளை எல்லாத்தையும் நடத்திடுவார். நம்மளை இன்றைக்கி புதுதாக மாற்றுறதுக்கு நம்ம முற்றிலுமாக நம்ம அர்ப்பணித்து இன்றைக்கி ஜெயிப்போம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தையும் கேட்டு பயில் தருவார். நம்முடைய வாழ்க்கையை புதுசாக மாறணும், கண்டிப்பாக மாறணும். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகணும். பழசு எத்தனையோ காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து ஆண்டு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்னா எடுத்து புதுசாக மாற்றுறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துறதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டு ஆண்டவர் துதிப்போம். அப்படியே செய்வார். தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாகும் பரமனை வாருமையா, எங்கள் பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனை வாருமையா, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, புனித ஆவியே,
தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுகிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ மனுஷனை மாற்றினது போல எங்களையும் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வளமுள்ள வார்த்தையை மாத்திரம்தான் எங்களை புதிதாக மாற்ற முடியும். வார்த்தையை அனுப்பி சுகம் தருகிறவர், வார்த்தையை அனுப்பி எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். எங்களையும் ஆண்டவரே நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம். இக்கட்டு நேரத்திலும் தகப்பனே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலும் எங்களை கரந்தூக்கி வழிநடத்துகிற நல்ல தகப்பன் கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிசாசான் எவன் எடுங்களாமோ என்று சுற்றி திரியும்போது தேவன் அழைத்த அழைப்புக்கு நாங்கள் ஆண்டவரே முழுமையாக நின்று ஜெயிக்கத்தக்கதான கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். சோர்ந்து விழுந்து விடாதபடி எங்களுக்கு வழிகளை திறந்து உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீங்கள் முதலிடத்தில் இருந்து எங்களை வழிநடத்தத்தக்கதாக எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளையும் நீக்கிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமான கீழ்ப்படுதல் இல்லாத இருந்தால் தகப்பனே அதை எடுத்து உமக்கு கீழ்ப்படியை எங்களுக்கு கற்றுத்தாங்க. எந்த இடத்துல நாங்கள் பெருமையோடு இருக்கோமோ அந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரை வெறுமையாக்க உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வந்து சமர்ப்பிக்க எல்லாவற்றையும் ஆண்டவரே அர்ப்பணிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை நீ வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். தேவ மனுஷனை எத்தனை பயன்படுத்தினீர், எத்தனை காரியங்களை ஆண்டவரை கற்றுக் கொடுத்தீங்க சுவாமி. அதுபோல எங்களையும் நீர் ஆண்டவரை வழிநடத்தத்தக்கதான் இந்த நாட்களில் அர்ப்பணிக்கிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எந்த நோயாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்கிற தேவன், எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா எல்லாவற்றையும் செய்து முடிக்கணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த இடத்துல நாங்கள் கலங்கி விழுந்து விடாதபடி, எந்த விசுவாசத்தில் நாங்கள் விழுந்து விடாதபடி, ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து விழுந்து விடாதபடி எங்களை தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல கரம் தூக்கி எடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. விசுவாசத்திலே பலப்பட கிருபை செய்யுங்க. அவிசுவாசம் இருக்குமானால் எடுத்து விசுவாசமாக உங்களிடத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்துங்க. எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை தூசிங்க நாங்கள் வாழ்ந்து விடாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற வல்லக்கரம் தாங்கி வழிநடத்துமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ காரியங்களே எங்களை வழிநடத்திருக்கீங்க, இன்னும் நடத்தவோருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் ஆண்டவரே நடிச்சலமாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் ஆண்டவரே வெட்கப்படாதபடி எங்களை தாங்கி வழிநடத்துகிற நல்ல தகப்பன் உண்டென்று நாங்கள் ஆவியானவரை பற்றி பிடித்து கொண்டு ஓடி ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படின்னு செய்து வழிநடத்த போகிறக்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிவுபடுத்தி கொண்டிருக்கிறதா நன்றி. நம்ம நடத்தி வருவீர் என்ற அந்த விசுவாசத்திலே எங்களை உறுதியாக நிற்க எங்களுக்கு ஆண்டவரை கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வரும்போது எங்களுக்கு காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதிகரமாக எங்கள் அம்மா தேசத்தில் ஏசு ரச்சனை நாம் திருச்சவங்களுக்கு நல்ல பிதாவே.